சுகர் இருக்கிறவங்க தான் இனிப்பு கட் பண்ணணும், கொலஸ்ட்ரால் இருக்கவங்க எதுக்கு இனிப்பு கட் பண்ணணும் நினைச்சு நிறைய பேர் பிளாக் ஃபாரஸ்ட் கேக், ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னு ஃபுல்லா ப்ராசஸ்ட் சுகரி கண்டென்ட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பார்க்க போறோம். இப்போ என் கையில இருக்கிறது ஒரு பேஷண்டினுடைய பிளட் சாம்பிள். லிபிட் ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்த்தோம். பார்க்கும்போது டோட்டல் கொலஸ்ட்ரால் 350 இருந்துச்சு, ட்ரைகிளிசரைட்ஸ் 750 இருந்துச்சு. உடனே லேப்ல சொல்லி அவரோட பிளட் சாம்பிள் கொண்டு வர சொல்லிட்டேன், நேரடியாக அவர்கிட்ட காமிக்கிறதுக்காக. எதுக்காக அப்படின்னா சுகர், கொலஸ்ட்ரால், யூரியா, கிரியாட்டின் இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்லாம் நம்ம பார்க்கும்போது பிளட் கலெக்ட் பண்ணிட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவோம். சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது ரத்த அணுக்கள் தனியாகவும் சீரம் தனியாகவும் செப்பரேட் ஆயிடும். அந்த சீரம் அப்படிங்கிறது தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும். கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறவங்களோட சீரம் பாருங்க, அப்படியே கிளவுடியா இவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற லேப் டெக்னீஷியன் இந்த சீரம் சாம்பிள் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ, சுகரை விட கொலஸ்ட்ரால் தான் ரொம்ப ஆபத்தானது. கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. எப்போதுமே கொலஸ்ட்ரால் லெவல்ஸை நார்மலா மெயின்டைன் பண்ணணும். முக்கியமான 2 விஷயங்கள்: மதியம் சாப்பிட்ட உடனே படுத்தக்கூடாது. சாப்பிட்டுட்டு வேகமா ஓட சொல்லல, பொறுமையா 15 நிமிஷம் நடந்தீங்கனாலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம கிரியேட் பண்ண முடியும். அடுத்து 2வது முக்கியமான விஷயம், கொலஸ்ட்ரால் அப்படின்னா மட்டன் சாப்பிட்றவங்களுக்கும் சிக்கன் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மட்டனையும் சிக்கனையும் கண்ணால பார்க்காதவங்களுக்கு எல்லாம் கூட கொலஸ்ட்ரால் கூட இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் ப்ராசஸ்டு ஃபுட்ஸும் சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸும் அதிக அளவுல சாப்பிட்றது தான் முக்கியமான காரணம். ஃபார் எக்ஸாம்பிள் லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு இந்த மாதிரி இனிப்பு அதிகம் உள்ள ஐட்டம்ஸா இருக்கட்டும். ஹைஃபையா சொல்லணும் அப்படின்னா பக்லவா ஸ்வீட் இதெல்லாம் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஏறிடும்.